ஹாய் எவ்ரிவான். இப்போ நம்ம பேட்டர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஓகே, பேட்டர் சிஸ்டம். குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்ட் ஃபார் குட்ஸ் ப்ரையர் டு இன்வென்ஷன் ஆஃப் மணி. ஓகே, பேட்டர் சிஸ்டம் ஒர்க்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ் மென்ஷன்ட் பிலோ. ஸோ பேட்டர் சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழில் அதை என்ன சொல்லுவோம்? பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பிஃபோர் இன்வென்ஷன் ஆஃப் மணி people used this system to exchange goods for goods. Okay, barter system is an old method of exchange where goods and services are traded directly for other goods without using a medium of exchange such as money. இப்போ பணம் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் ஒருத்தங்கள்கிட்ட உள்ள ஒரு பொருளை மற்றவங்கள்ட்ட உள்ள இன்னொரு பொருளுக்காக நேரடியாக மாற்றிக்கொள்கிற ஒரு முறை தான் பேட்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் முக்கியமானது இருக்கணும். பணத்துக்கு பதிலாக பொருட்களாகவே மாற்றிக்கொள்கிறது தான் பேட்டர் சிஸ்டம். ஓகே, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இருக்கணும், அப்புறம் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கணும், பர்சனல் கான்டாக்ட் இருக்கணும். ஓகேவா? ஈச் பார்ட்டி டு பேட்டர் மஸ்ட் ஹவ் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேஸ். ஓகேவா? ஸோ அவங்கள்ட்ட அவங்களோட தேவைக்கு அதிகமான பொருள் இருந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும், இந்த ட்ரேடிங் செய்ய முடியும். அடுத்தது, போத் த பையர் அண்ட் த செல்லர் should require the goods each other this separately. That is double coincidence of wants. சொன்னேன் இல்லையா? எனக்கு தேவையான பொருள் உங்களிடம் இருக்கணும், உங்களுக்கு தேவையான பொருள் என்னிடம் இருந்தால் மட்டும்தான் இந்த வியாபாரம் பாசிபிள். அடுத்து, பர்சனல் கான்டாக்ட். பையர் அண்ட் செல்லர் should meet personally to effect the exchange. ஸோ வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் நேரடியாக டைரெக்டாக மீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரேடிங் பாசிபிள். தேங்க்யூ.